நீங்க தான்ப்பா, நீங்க தான் அப்படி ஒரு வழியை திறந்திருக்கிறீங்க. நீங்க தான் ஒரு வழியை திறந்திருக்கிறீங்க. எப்படியாகிலும் ஒரு ஜெப சேனை எழும்பணும் அப்பா, ஜெப சேனை எழும்பணும். ஜெபம் மட்டும்தான் எங்க மும்பையை பாதுகாக்க முடியும். ஜெபம் மட்டும்தான் எங்க மகாராஷ்டிராவை பாதுகாக்க முடியும். ஜெபம் மட்டும்தான் பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை அழிக்க முடியும். ஜெபம் மட்டும்தான் சுயநலவாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்பா கார்பரேட் கம்பெனிகள் அவருடைய சதிகளை அடக்க ஒடுக்க முடியும். ஜெபம் மட்டும்தான் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறப்பா. துரைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற அதிகாரிகள், அப்போ அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி கொண்டிருக்கிறவங்க, அவர்களை தொட முடியும் இயேசுவின் நாமத்தினால். நாங்கள் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லிடுவோம். அதனால இன்னைக்கு ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க எங்க தேசத்துல. காரணம் துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த நாட்களில ஜெபம் மட்டும்தான் எங்க தேசத்தை காப்பாற்ற முடியும் அப்பா என்கிற அந்த தெளிவுல தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ நாளாக ஏங்கி கொண்டிருந்த அந்த ஏக்கத்துக்கு இணங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மார்னிங் ஸ்டார்ல கூட நடத்தலாம், அந்த ஒரு பெரிய ரெண்ட் அதுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. ஒப்புக்கலாம். அதை விட இந்த ஜீசஸ் கால்ஸ்ல அப்போ ஒரு பெரிய கிரேஸ் ஆண்டவரை தந்திருக்கிறேன், ஒரு கிருபையை காட்டியிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு அக்கினியை போடும்படிக்கு இந்த பரலோக அக்கினி கூடாரம் ஆண்டவரே, அந்த கூடாரத்தில் உள்ள பிள்ளைங்கள் அப்பா ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஏகோபித்து அந்த இடத்துல வந்து நிற்பதற்கு அப்பா ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும். எவ்வளவோ முடிய பிள்ளைங்க எஃபர்ட் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து ஆண்டவரே அதுக்கு அப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கு நல்ல ஆம்பிள்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ஆட்கள் அழைத்து வருவதற்கு எவ்வளவோ அப்பா வண்டிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஒப்பு கொடுக்குறோம். எவ்வளவோ ஃபீல்டு ஒர்க் இதற்காக பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் இந்த முயற்சி எல்லாம் வீணாகி போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த முயற்சி 100 மடங்கு பலனை கொண்டு வரணும் ஆண்டவரே. இந்த அறிவிப்பை கேட்டவங்க ஒப்பு கொடுக்குறோம். இந்த வண்டி இந்த இடத்துல இருந்து அப்போ புறப்படுகிறது என்பதை கேட்ட பிள்ளைங்க அவருடைய இருதயத்துல கர்த்தர் கிரியை செய்து அவர்களுக்குள்ள பாரத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள வாஞ்சியை கர்த்தர் கொடுத்து எல்லாரும் ஒரு ஆத்ம பாரத்தோடு எப்படியாகிலும் தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே, மும்பை பட்டணத்திற்காக திறப்பில் நிற்கணுமே, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக திறப்பில் நிற்கணுமே, திருச்சபையின் எழுப்புதலுக்காக திறப்பில் நிற்கணுமே, ஊழியக்காரர்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காக திறப்பில் நிற்கணுமே, பலவானுடைய வல்லமைகள் அழிக்கப்படணுமே. அப்ப ஒப்பு கொடுக்கிற அந்த பட்டணத்தை ஆக்கிரமித்திருக்கிற வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், விக்கிரக ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், கொலைவெறியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், விபத்துகளை உண்டாக்குற ஆவிகள் அப்பா ஒப்பு கொடுக்குறாப்பா, தர்கங்களுக்கு பின்னால கிரியச்சரை செத்த ஆவியின் வல்லமைகள் இவைகள் எல்லாம் அழிக்கப்படணுமே என்ற பாரம் கொண்ட அப்பா பிள்ளைகளாக சபையாகி திறப்பில் நிற்பதற்கு கர்த்தர் வழிகளை தரங்க. இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும். பிராங்க்லின் முடி பிள்ளை வல்லமையினால பயன்படுத்துகிறாங்க அப்பா. பாஸ்டர் வில்சன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். பாண்டியன் அண்ணனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. நீங்க செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அந்த இயேசு அழைக்கிறார். அந்த பில்டிங் முழுவதிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா முழுவதும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஒரு ஜெப ஆவியை ஊற்றிருங்க, ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றிருங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜெப மையத்திற்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்துருவின் சூழ்ச்சிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஜெப மையத்துக்குள்ள வருகிற ஒருவர் கூட வந்த வண்ணமாக ரிட்டர்ன் ஆகவே கூடாது ஆண்டவரே. அப்பா நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற நீங்க பலன் அடைவீர்கள் என்று சொன்னீங்க. அந்த பலத்தை நாளைக்கு ஒவ்வொருவரும் பெறணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறணும், ஒவ்வொருவரும் சுகம் அடையணும், ஒவ்வொருவருக்குள்ள ஆத்ம பாரம் உண்டாகணும், ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப ஆவியினால நிரப்பணும். ஒப்பு கொடுக்குற எந்த தடை இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நல்ல கால நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்போ. அந்த ஜீசஸ் கால்ஸ் ஸ்டாஃப்ஸ் செக்யூரிட்டியில இருந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணுவதற்கு ஆண்டவரை கிருபை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஏசி ரூம் முழுவதிலும் உங்களுடைய மகிமையினால நிரப்பிடுங்க. உங்களுடைய ஆளுக அந்த அறையை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிஹெச் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுடைய ஆளுக இருக்கட்டும், ஏசியில எல்லாம் உங்களுடைய ஆளுக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த மின்சார தடைகள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணும். ஒப்பு கொடுக்குறப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கணும். நாளைக்கு அந்த கேம்பஸ்க்குள்ள கேட்ல என்டர் ஆகும் பொழுதே உடைய மகிமை நிரப்பணும். அந்த ஏசி அறைக்குள்ள வரும் பொழுதே அந்த ஜெப அறையில உங்களுடைய
மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் முடி ஆளுக இருக்கணும் அப்பா. ஒர்ஷிப் பண்ணுகிற பிள்ளைகள் மீது முடி ஆளுக, இசைக்கருவிகளை இசைக்கிற பிள்ளைகள் மீது முடி ஆளுக இருக்கட்டும். ஆளுகிற பிள்ளைகள் மீது முடி ஆளுக, ஜெபத்தை லீட் பண்ணுகிற பிள்ளைகள் மீது முடி ஆளுக. வேத வார்த்தை யார் மூலமாக நீங்க அப்பா வச்சிருக்கிறீங்களோ அவங்க மூலமாக வார்த்தைகள் வெளிப்படணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறப்பா, தேசத்திற்காக எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் கர்த்தர் கற்றுத்தரணும் ஆண்டவரே. கடைசி நாட்கள்ல நாங்க வந்திருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. ஆனால் இந்த கிருபையின் காலத்துல எப்படி நாங்கள் ஜெபிக்கணும் என்ற தெளிவையும் உணர்வையும் கர்த்தர் தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க செய்வீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. வருகிற ஒருவர் கூட வந்த வண்ணமாக வெளியே வரவே கூடாது. ஒருவர் கூட வந்த வண்ணமாக வரவே கூடாது. காரணம் நீங்க சொன்னீங்க, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எனக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவாங்க. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவாங்க, ஓடுவாங்க, இளைப்படைய மாட்டாங்க, நடப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. அதனால ஒரு புது பலனை, ஒரு புது அபிஷேகத்தை ஆண்டவரே கர்த்தர் முன் குறித்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்யணும் ஆண்டவரே, கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபம் அவசியம். நான் ஒரு மாதமும் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு மாதமும் நான் இதுல வந்து ஜெபிப்பேன் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்குள்ள கொடுக்கணும். அதே போல ஈச் ஒன் கேட்ச் ஒன்னு சொல்லி ஒரு பாரத்தை கொடுக்கணும். அடுத்த மாதம் நான் வரும்பொழுது நான் தனியா வரமாட்டேன், யாராவது ஒரு நபரையாவது என் கூட அழைச்சிட்டு வருவேன் அப்பா என்ற அந்த உணர்வுல ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிப்பேன். ஒவ்வொருவரையும் அந்த பாரத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கண்டிப்பா நீங்க செய்வீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி.